ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைः தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌகணேசஹ. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த பதிவில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் நாம் தரிசிப்பது எந்த ஊரில் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய ஆலயங்கள் இருக்கின்றது, எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம். திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது சிவபெருமானோட நட்சத்திரம். பொதுவாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதுமாதிரி கொஞ்சம் அதை சிவபெருமான் எப்படி இருப்பாரோ அந்த கோபங்கள் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி கூட வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது அடுத்த மாதம், அதாவது ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி, அந்த அஸ்வதி நட்சத்திரம் கூடக்கூடிய நாள், ஐப்பசி பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் கூடக்கூடிய நாளில் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் என்று சாற்றுவார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்திலே வரக்கூடியது கார்த்திகை, பரணி கார்த்திகை என்று சொல்வார்கள். பரணி தீபம், கார்த்திகை தீபம், இதெல்லாம் கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய கார்த்திகை பரணி நட்சத்திரத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை, இது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். நடராஜர் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரம்ம உற்சவம் நடைபெறும். சிதம்பரம் இது போன்று, அதே போன்று பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தர கோச மங்கை, அங்கே நடராஜ பெருமான் பார்த்தோம் அப்படின்னா மரகதத்திலே இருப்பார். இவாளுக்கெல்லாம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் தான். அதே மாதிரி இங்கே நம்ம சென்னைக்கு அருகாமையிலே திருவாலங்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கின்றது. மதுரையில் நடராஜ பெருமான் கால் மார்த்தி ஆடி இருப்பார். எல்லா இடத்துலையும் இடது காலை தூக்கி ஆடி இருப்பார். அங்கே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வலது காலை தூக்கி ஆடி இருப்பார். அங்கே 2 இடத்துல தான் வலது காலை தூக்கி ஆடி இருப்பார். ஒரு இடம் மதுரை, இன்னொன்று நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் இடையிலே கீழ்வேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே அக்ஷய லிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். அந்த சுவாமி தான் அக்ஷய பாத்திரம் கொடுத்தது. பஞ்ச பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்த இடம். அங்கு நடராஜர் பார்த்தோம் அப்படின்னாக்க வலது காலை தூக்கி ஆடி இருப்பார். வேற எங்கேயுமே வலது காலை தூக்கி ஆடி இருக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் இடது காலை தான் தூக்கி ஆடி இருப்பார். இல்லை ஊர்த்வ தாண்டவம் அப்படின்ட்டு நம்ம திருவாலங்காட்டில் பார்த்தோம்னா காலை தலைக்கு மேலே தூக்கி சுவாமி ஆடி இருப்பார். அப்பேற்பட்ட அந்த நடராஜ பெருமானுக்கு ஊரிய நட்சத்திரம் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்காரர்களும் புத்தி நல்லா கூர்மையாக இந்தந்த செயலை இப்படிதான் நாம் செய்ய வேண்டும் என்று செய்வார்கள். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமானது அதிராமப்பட்டினம் அப்படின்ட்டு நம்ம பட்டுக்கோட்டை அருகாமையில இருக்கின்றது. அதிராமப்பட்டினம் அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அபய வரதேஸ்வரர் சுவாமியை வணங்க வேண்டும். அபயம் என்றாலே நமக்கு வாழ்த்துவது என்று அர்த்தம். சுவாமிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அபய வரதத்தில் இருக்காங்க அப்படின்னு. அபயம் அப்படின்னாக்கா கை இப்படி வச்சிருப்பார் சுவாமி, அப்படின்னாக்கா நன்னாரு க்ஷேமமாரு அப்படின்னு வாழ்த்தக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த அபய வரதேஸ்வரரை வணங்க வேண்டும். அந்த திருவாதிரையில் பிறந்தவர்கள் இந்த இறைவனை வழிபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த கோயிலுக்கு இந்த நட்சத்திரத்துக்காரங்க போங்கோ நல்லது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சாமியை வழிபடுங்கன்னு சொல்லியாச்சு. அந்த சுவாமியை நீங்கள் வழிபட போகும்போது அந்த சுவாமியோட சிந்தனைகள், அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களா அந்த மந்திர ஒளி உங்கள் காதில் விழணும். அந்த சுவாமி மட்டும்தான் நமக்கு எய்த்தாப்புல இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வணங்கினால்தான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். தூக்கங்கிற ஆனந்தம் எப்படி நமக்கு கிடைக்குதோ அது போல தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களோட மூளையை கொண்டு அங்கே நுழைக்கணும். அப்போதான் உங்களுக்கு அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க சுவாமியை சிந்தனைகள் மட்டும் வச்சுட்டு சுவாமியை தரிசனம் செய்து அந்த சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறோம். ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்.